अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनादषडजित्सेनेत रमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सपवन्ध्रां वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशजी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णाति मामकं प्रसादेत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् अभिगम्य सम्यगनघा सुमेधसः यति चक्रवर्ति पदपद्मपत्तनम् हरिभक्तदास्य रसिकाः परस्परं क्रियविक्रियार्घदशया समिन्धते। இந்த ஸ்லோகத்துக்கு ஓரளவுக்கு அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டோம். அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரராக யதி சக்கரவர்த்தியா இருக்கிற ஸ்ரீபாஷ்யக்காரர் அவருடைய திருவடி தாமரையே ஒரு பட்டணம் போன்றது. அந்த நகராதிகளுக்கு உண்டான சக்கரவர்த்திக்கு உண்டான லட்சணங்கள் எம்பெருமானுக்கு வஜ்ர துவஜாங்ஷ அதெல்லாம் எப்படி சங்க சக்கரங்கள்லாம் மத்ஸ்யாதி மண்டிதமா அந்த ரேகைகள்லாம் இருக்கோ அதுபோல் ஸ்ரீபாஷ்யக்காருடைய திருவடி இருக்கு. அதனால அது சக்கரவர்த்தியினுடைய லட்சணம். எப்படி எம்பெருமான் உபய விபூதியும் ஆடுறானோ அதுபோல அதனாலதான் இவர் உபய விபூதியும் உடையவர் அப்படின்னு அந்த திருநாமத்தை கொண்டிருக்கார். அப்படிப்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காருடைய திருவடியை அடைஞ்சவாள் தோஷமற்றவாளா ரொம்ப நல்ஞானம் படைத்தவாளா விளங்குறா அப்படின்றத பார்த்தோம். அந்த நல்ஞானம் அப்படின்றது என்னது? ஹரிதாசிய ரசிகாலா இருக்கிறது, அப்புறம் ஹரிபக்த தாசிய ரசிகாலா இருக்குது. அதாவது பெருமாளுக்கு உடையவா பெருமாளை கைங்கரியம் பண்ணி தாசனா இருந்து ராசிக்கம் கொண்டவாள், அத்தோடு நிற்காம ஹரி பக்தாய் கதியாய் எம்பெருமானை சேர்ந்த பாகவத்தாள் இருக்காளே அந்த பாகவத கைங்கரியத்துல ரசிகாளா இருக்கக்கூடியவா. அதனுடைய எல்லை நிலம் என்ன? அந்த கைங்கரியத்தினுடைய எல்லை நிலம் பொதுவா பகவானுக்கு சேஷத்துவம், பகவானுக்கு நாம சேஷமா இருப்போம். அந்த சேஷத்தினுடைய எல்லை நிலம் பிரணவத்துல பகவானுக்கு சேஷம்னு காண்பிக்கிறது. அதிலேயே மொத்தம் காண்பிக்கிறது. ஆனா அந்த திட்டத்துக்கு நமக்கு தெரியுது. மறுபடியும் அந்த லுப்த சதுர்த்தியினால ஆ மேல 4ஆம் வேற்றும் உருவம் ஒன்று இருக்குது, அப்படி அது மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ராமன் வீடுன்னு போட்டிருந்தா ராமனுடைய வீடு அப்படின்றது அந்த உடையன்ற 6ஆம் வேற்றம் வாங்கியிருக்க மாதிரி சொல்லியிருக்கோம். சரி, அது ஞாபகப்படுத்துறதுக்காக வெறும் அதை சொன்னேன். அதனால அந்த லுப்த சதுர்த்தின்னு பேரு. அந்த லுப்த சதுர்த்தி மறைஞ்சிருக்கிற சதுர்த்தினால எம்பெருமானுக்கு ஜீவன் அப்படின்ற விஷயத்த அது சொல்றது. மறுபடியும் 3வது பதத்துல நாராயணாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அந்த சதுர்த்தி இருந்ததுன்னா எம்பெருமானுக்கு சேஷம் அப்படின்றது திருப்பி திருப்பி ஒரு மந்திரமே சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அதனால சேஷபூதனுடைய காரிய விசேஷத்தை அந்த இடத்துல எம்பெருமானுக்கு தாசபூத்தனா இருக்கான்றத காண்பி அது மறுபடியும் நாராயணாயன் அவன் பொறுத்து பண்ணக்கூடிய கைங்கரியத்தை காட்டுறது அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே தான் அங்க லுப்த சதுர்த்திய சேஷத்துவத்தை காட்டுறதுனால சேஷபூத்தனுடைய காரியம் என்ன? கைங்கரியம் பண்றது அப்படின்றது. அப்போ அப்படி எம்பெருமானுடைய கைங்கரியத்துல ருச்சி உள்ளவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அந்த நம சப்தம் அதுக்கு மேல திருவஷ்டாட்சரத்தில் இருக்கக்கூடிய பிரணவத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம சப்தம் இதை காண்பிக்கிறது. பாகவத
சேஷத்துவம் அப்படியே பாகவத சேஷத்துவம் விதமான கைங்கரியத்தை காட்டுது. அதனால பகவத் சேஷத்துவத்தினுடைய எல்லை பகவத் கைங்கரியம். அப்படிப்பட்ட பகவத் கைங்கரியத்தினுடைய எல்லை பாகவத தான். பகவத் சேஷத்துவத்தினுடைய எல்லை பாகவத சேஷத்துவம், பகவத் கைங்கரியத்தினுடைய எல்லை பாகவத கைங்கரியம். ஆன மாதிரி இருந்து ரசிகாளா இருக்கவாள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, பாகவத கைங்கரியம் அப்படின்னு சொன்னா, கைங்கரியம்னாலே கிங்கரம் மீன் கேட்டு பண்றது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவ என்ன நியமிக்கிறாளோ அதை பண்றது கைங்கரியம்னு ஆனதுனால அவ எனக்கு இந்த காரியம் பண்ணு அந்த காரியம் பண்ணு அப்படின்னு சொல்றான்னா, அதாவது அவ எந்த காரியம் இருக்காலும் சாதாரணமா சில காரியங்கள்லாம், சில காரியம் இல்லை பல காரியங்களை, சில காரியம்தான் நாமே பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் சில காரியத்தை நம்முடைய நம்ம சேர்ந்தவாளை கொண்டு பண்ணுவோம், புத்திர மித்திர பந்துக்களை வச்சுட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் பல காரியங்களை கூலி கொடுத்து தான் பண்ணுவோம். அதாவது இப்பெல்லாம் சொல்றாங்களே மேன் பவர் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்லாம் சொல்றாரு. அந்த மாதிரியா அவளை வேலைக்கு வாங்கி நீ இந்த கம்பெனியில தவிர வேற எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாது, இந்த கம்பெனிக்காகவே நீ வாங்கிக்கணும், உனக்கு இந்த சம்பளம் தரேன் அப்படின்னு டேர்ம்ஸ் செஞ்சு அந்த அவளை வேலைக்கு வாங்குறான். அப்படி கைங்கிறது. இப்போ நாம இங்க ரயில்வே ஸ்டேஷன் அது இது போறோம்னா போர்ட்டரை நியமிக்கிறோம், என்னன்னு இதை கொண்டு அங்க சேர்க்கணும், ரயிலில் சேர்க்கணும், இல்லை ரயில்லேருந்து நான் போற கார்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விலை பேசிக்கிறோம். அதுவரையில் அவன் நம்முடைய ஆளா இருந்து பண்றான். நம்ம கார்லேருந்து ரயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அது ரயிலில் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் முதல்ல இந்த பிளாட்பாரத்தில் ரயில்னா அந்த பிளாட்பாரத்துக்கு கொண்டு போகணும். அவன் அந்த போர்ட்டல் அதுக்கு பதிவுபட்டு இது பண்ணா உடனே அனௌன்ஸ்மெண்ட் மாறிட்டுன்னா அடுத்த பிளாட்பாரத்துக்கு அவன் கொண்டு வரான். ஆன மாதிரி அவன் கூலிக்கு கட்டுப்பட்டிருக்கான். அது போல பல காரியங்களை நாம பண்றோம். அதனால அந்த மாதிரி அந்த பாகவத கைங்கரியத்தை நாம எப்படி பண்ணணும்னா, கிரியா விக்ரியார் அத ரசிகனா இருந்தா கிரியா விக்ரியார் தசையா சமிந்ததே. கிரயம் விக்ரியம் அப்படின்னு ரெண்டு பதமும் இங்க போட்டுருங்க. கிரியம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, கிரயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவர் நம்ம எப்படி இப்போ கம்பெனிகள்லாம் எப்படி நம்ம வேலை கொடுத்து வாங்கிருக்குது தன்னுடையவனா, அந்த கம்பெனியில ஒர்க் பண்றோம், வேற கம்பெனியில ஒர்க் பண்ணக்கூடாது, இந்த கம்பெனிக்கே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. இல்லைன்னா இவன் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்கே போய் இன்னொரு இடத்துல நாம பார்ட் டைம் பண்றது என்ன பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. அதில் ரொம்ப உதாரணத்தில் அதிகமாக போக வேண்டாம். அப்போ கிரயம்ன்றது என்னதுன்னா, பாகவதர் நேரே இந்த மாதிரி கிரயம் கொடுத்து பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் சொல்றாரு நம்ம கிட்ட, அந்த காரியத்தையும் நாம பண்ணுவோம், பண்ணணும். அதுதான் பாகவதர். சரி, இத நான் இதை ஊருக்கு போறேன், இதை கொண்டு என்னை பஸ் ஏற்று அப்படி இப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த பையெல்லாம் எடுத்துக்கோ, அது பண்ணு, என்னை கொண்டு விடு அப்படின்லாம் சொல்றாரு. இதுதான் கிரயமான காரியம். அதாவது இதுக்கு என்ன கிரயம், நாம 5-10 நமக்கு கூலி கொடுக்குறாரா அப்படின்னு இல்லை. அவருக்கு கைங்கரியம் பண்றதுல நாம ருச்சி உள்ளவாளா ராசக்கியம், அந்த மகானுக்கு நாம கைங்கரியம் கிடைக்கிறதே நமக்கு பெருசு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்குமே. அப்படிப்பட்டவருக்கு அந்த மகான் இந்த மூட்டையை எடுத்துன்னு வா, பஸ் ஏற்று என்ன, இல்லை நான் அடுத்த ஊருக்கு போறேன், என்னை கொண்டு போய் விடு அப்படின்னு சொன்னார்னா, இது கிரயம்னு பேர். அதாவது நம்ம காரியம் கொள்றது. அதே அது அசலார் இடத்துல காரியம் கொண்டா
அதுக்கு ஒரு ஏதோ ஒரு விலை கொடுப்பார் அவர் அப்படின்னு வச்சுக்கோ. அதை நாம வந்து விலை அந்த அந்த காரியத்தை நம்ம பண்ணி தரோம். அந்த மாதிரி அவருக்கு நியமிக்கிட்டே பண்ணி தரதுனால அது கிரயம்னு பேர். அதாவது தனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுன்னு நியமிக்கிறார், அது கிரயம்னு அர்த்தம். விக்ரியம் அப்படின்னு சொன்னா விற்கிறதுன்னு அர்த்தம். கிரயம்னா ஒரு வஸ்துவை விலை கொடுத்து வாங்கிறது, விக்ரியம்னா ஒரு வஸ்துவை விலைக்கு வித்துடுறது, இன்னொருத்தருக்காக வித்துடுறது. அது எப்படி இதுல அப்படின்னு சொன்னா, ஒரு சுவாமி இருக்கார், ஏதோ அது இந்த விக்ரிய சப்தத்துக்கு தான் பாகவதால இடத்துல விக்ரிய தசைய கிரயணீய தசாம் பிராப்தா அப்படின்னு இருக்கோம்ல, தேசிகன் அப்படி எழுதப்பட்டது. அந்த மாதிரி எந்தம்மை விற்கவும் பெறுவார்களேன்னு இருக்குது, பெரியாழ்வார் சாட்சியிருக்கார். எந்தம்மை விற்கும், அது அந்த பாசுரத்துக்கு வருவோம். அந்த அப்படி விற்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சுவாமிக்கு ஆத்து பெருமாள் திருவாராதனத்துக்கு மளிகை சாமான்லாம் வேணும். அதனால செட்டியார் கடைக்கு போனா அங்க ரூபா கொடுக்கணும், இவர்கிட்ட இல்லை. நாமும் கணக்கு எழுதக்கூடிய சாமர்த்தியசாலி வச்சுக்கோம். அதான் இது சுவாமி சொன்ன உதாரணம். சுவாமின்னா இஞ்சிமர் கைசங்கர் திருப்பேரனா இருக்கக்கூடிய புருஷகிருஷ்ணமாச்சார சுவாமி. சரி, அவர் வந்து அதான் இப்போ அந்த பாகவதர் வந்து நம்ம ஆசின்னு போய் செட்டியார் எனக்கு என்னென்ன பணங்கள்லாம் தான் என்னென்ன வஸ்துக்கள்லாம் வேணும், ஆற்றுல ஏதோ விசேஷம், உங்ககிட்ட கணக்கு எழுதுறதுக்கு இவரை வச்சுக்கோங்க, இந்த கிரயம் எவ்வளவோ, அதாவது இப்போ வாங்க போற சாமான் எவ்வளோ வேலையோ அவ்வளோவுக்கு உண்டான வேலையை நீங்க இவர்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ என்ன, நம்ம வந்து அந்த செட்டியார்கிட்ட வச்சுப்போம், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு சாமான் வாங்குறார் அப்படின்னா அதை இந்த மாதிரி இது பண்றார். ஒரு நாளைக்கு அந்த செட்டியார் 500 ரூபாய் கூலி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா 2000 ரூபாய்க்கு ஒரு சாமான் வாங்கினா 4 நாளைக்கு செட்டியாருக்கு கணக்கு எழுதணும் அவங்க உட்காந்து அவங்க கடையில. அதுதான் விக்ரியம். ஏன்னா நம்ம 2000 ரூபாய்க்கு அவனை 4 நாளைக்கு அங்க வித்துடுறார், நாம 4 நாளைக்கு அவன் சொல்படி நாம பண்ணணும். இப்போ சுவாமி என்ன பண்ணார், பாகவதர் என்ன பண்ணார், நம்ம செட்டியார்கிட்ட நீ 4 நாளைக்கு வேலை பண்ணுப்பா, நான் ஆத்துல வந்து இந்த சாமான்லாம் செட்டியார்கிட்ட வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா தாசன் அப்படின்னு அவனுக்கு போய் இப்போ வெளியில போய் வேலை பண்ற மாதிரி அவனுக்கு வேலை பண்ண. அப்போ நாம யாருக்கு வேலை பண்றோம், யாருடைய யார் நியமிக்கிறா நம்ம வேலை, இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு அந்த செட்டியார் பண்றான். அதுக்கு நம்ம அந்த சுவாமி வித்திருக்காருன்னு அர்த்தம். அதுதான் விக்ரிய சப்தத்துக்கு அர்த்தம். கிரய சப்தத்துக்கு கூலி கொடுத்து ஒரு ஆளை வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு உதாரணம் நம்ம வந்து இந்த காரியத்தை பண்ணு அந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா அது கிரய தசை, கிரயக்கு அதிகமான தசை. அதாவது நம்ம அவன் போர்ட்டல் எப்படி விலை கொடுத்து வாங்குறோமோ, இல்லை கார்லாம் புக் பண்ணிக்கிறோம், ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா 5000 ரூபா 3000 ரூபா அப்படின்னா அந்த பூரா நம்ம அந்த காரை வாங்கினா மாதிரி நாம் எங்கெங்க சொல்கிறோமோ அங்கெல்லாம் போகும். இப்போ நம்மகிட்டே கார் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சுவாமி வந்து நான் அங்கே போனோம் இங்கே போனோம், நீ இன்னைக்கு பூரா எனக்கு கொஞ்சம் என் காரியத்தெல்லாம் முடிச்சு கொடு அப்படின்னு சொன்னால் அது கிரயத்துக்கு வாங்கினது. சுவாமி நான் நடுவில் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொன்னோம், பார்த்தாலே சாயங்காலம் வரை அவர் எங்கெங்கே சொல்கிறதோ அன்றைக்கி அவர் சொன்னபடிக்கெல்லாம் நான் ஒரு நாளோ 2 நாளோ அந்த மாதிரி பண்ணுறது கிரய தசை. விக்ரிய தசைன்றது அப்படி இல்லை. என்ன இது வந்து இன்னொருத்தனுக்கு நீ போய் காரியம் பண்ணு, அவன்கிட்ட இருந்து நான் ஒரு சில இப்போ வாங்க போறேன், அதனால அவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு தகுந்தபடி நீ அங்க போய் காரியம் பண்ணு. அது இப்போ இந்த உதாரணம் ஒன்று சொன்னமே, சுவாமி திருமாளிகையில் ஏதோ சுவாமி திருநட்சத்திரம் வருஷ திருநட்சத்திரம் சுவாமி திருமாளிகையில் நடக்கிறது, அதுக்கு தான் அவர் வந்து பணத்தை அதான் பொருள் வாங்குறார், பொருள் வாங்கறதுக்கு பணம் இல்லை, இவனை கணக்கு எழுத சொன்னார்.
இப்போ 2 நாள்ல திருநட்சத்திரம், அதுக்காக இன்னைக்கு பொருள் வாங்குறார் அப்படின்னா செட்டியார் இடையில 4 நாளைக்கு கணக்கு எழுத வேண்டியதுன்னா திருநட்சத்திரம் ஏதன் மத்தியில வருது அப்படின்னு சொன்னா நாம திருநட்சத்திரத்துக்கு போறதா இருந்தோம். ஆனா அந்த செட்டியார் இல்லப்பா 4 நாள் சொல்லியிருக்காரு, 4 நாள் நீ இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அப்புறம் லீவ் எல்லாம் நடுவுலாம் போடக்கூடாது அப்படின்னு திருநட்சத்திரத்துக்கே போக முடியாது, அங்க அன்வயிக்கவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படியா இருந்தா கூட அந்த காரியத்தை பண்ணும். ஏன்னா நாம விற்கப்பட்டோம் அவருக்கு 4 நாளைக்கு நீ அந்த தங்கி இருக்கலாம். அதனாலதான் அந்த திருநெல்வேலிக்கு உண்டான சாமான அவர் வாங்கியிருக்காரு 2000 3000, இவனுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு அவங்க செட்டியார் கொடுக்குறான்னா 4 நாளைக்கு 4000 ரூபாய் வந்து திருநட்சத்திரத்தினைக்கும் அவன் கணக்கெல்லாம் எழுதி முடியாது அப்படின்னு சொல்றான் அவசரம்னு. அப்ப பண்ணிதான் அப்ப திருநட்சத்திரத்துக்கு போலையேன்னு நாம இது பண்ணக்கூடாது. அவரால் நாம விற்கப்பட்டிருக்கிறதுனால அந்த தசையில நாம இருக்கிறதுனால அதை சந்தோஷமா அதை தான் பண்ணணும். ஏன்னா நாம இந்த மாதிரி பண்றதுனால சுவாமி சாமகிரியெல்லாம் வாங்கி கதியாராயெல்லாம் அங்க நன்னா பண்றார். அதுக்கு நாம ஹேத்துபூதமா நமக்கு வாய்ச்சிருக்குது. அதனால நாம நேரம் போய் கலந்துக்கலன்னா அது தப்பு கிடையாது. இதனாலதான் அந்த கதியாராயனை சிறக்கிறது அப்படின்னு அந்த ராசிக்கம் இருக்கணும். அதுதான் விக்கிரிய தசை. கிரிய விக்ரியார்ஹ தசையா சமிந்ததே. இத பொதுவுல என்னன்னா சுவாமி தேசிகன் எல்லாத்தையுமே சதசா அலசி சொல்றவர் எல்லா விஷயத்தையும். அதனால கிரிய தசை விக்ரிய தசை ரெண்டுத்தையும் சொன்னார். அதாவது கிரிய தசைன்றது நேர சுவாமி காரியம் கொள்றது, விக்ரிய தசைன்றது அந்த சுவாமி இன்னொருத்தருக்கு போய் காரியம் பண்ணி அப்படின்னு நியமிக்கிறது விக்கிரிய தசை. இது எல்லாமே இதுதான். அது சந்தோஷமா நாம ஆன மாதிரி தசையை ஸ்ரீபாஷ்யக்காரர்னால ஸ்ரீபாஷ்யக்காரரை அடையறதுக்கு முன்ன அதாவது மொத்தம் பட்டணத்துக்கு கெட்டும் பட்டணம் சேர்ந்து இருக்கு. அதனால ரொம்ப கிராமத்துல ஒண்ணுமே தெரியாது, ஏதோ வாழ்ந்தான். ஏதோ திடீர்னு பழைப்பு அவனுக்கு இல்லாத கூட்டத்தினால சரி போ பட்டணத்துக்கு போவோம் எப்படியானா பழைப்புன்னா அங்க போன உடனே அந்த பெரிய மனுஷாளுக்கிட்டலாம் போய் அவகிட்டலாம் ஏதோ வேலை பண்ணி என்ன ஆச்சு, இவன் மேல 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 முன்னுக்கு வரான். ஞானம் அதிகமா அவளோட பழகிறதுனால வாணிஜ்யம் வாணிபம்லாம் பண்ணக்கூடியவனா ஆறாம். இங்க ஒண்ணும் இல்லாதவன் அங்க பொருளை வாங்கி விற்கக்கூடிய சாமர்த்தியமா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு அப்படி பழப்பனா வசதியா நடத்துறான். அப்புறம் பேச்சு அது இது நடவுட பாவனை எல்லாமே நகரத்தாரனுடைய நடவுட பாவனை எல்லாம் இவனுக்கு வந்துடுது. கிராமியமா அப்படி இருந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி விசேஷ ஞானம் உடையவன் ஆறாம். சுவாமி தேசிகன் கூட 8 அறியாத எம்மை அறிவித்து எட்ட ஒண்ணாத இடம் தரும் அப்படின்னு சொல்ற. அதனால 8 அப்படின்னு சொன்னா 8 அதாவது ரொம்ப கிராமத்து லோக ரீதியா அர்த்தம் சொல்லணும்னா கிராமத்துல இருக்கவன் 8 2 10 கூட டக்குன்னு கூட்ட தெரியாது, அதை கூட்டி சொல்ல தெரியாது. அப்படி இருக்கவன் என்ன பண்றான், நகரத்துக்கு போய் பெரிய கடை வைக்கிறான். கடை வச்சான்னா டிரான்சாக்சனுக்கு கூட்டங்கள் எல்லாம் நானே தெரியுமே. என்ன இங்க இருக்குது 8 2 சுலபமானது. 8 2ன்றது 115 238 என்னன்னு கேட்கல யாரும். 8 2 10 அப்படின்னு சாமானிய ஞானம் கூட இல்லை. அப்படி இருந்தான். அப்படி நான் ஆச்சாரிய சகாசத்துக்கு போன உடனே கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போன உடனே எப்படி இவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறானோ அதை போல இப்ப ஸ்ரீபாஷ்யக்காரர் இது பண்ண உடனே 8 8 திருவஷ்டாட்சரம் இருக்கு. அந்த திருவஷ்டாட்சரம் துவயம் இது ரெண்டும் தெரியாத இருந்தான். ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆசிரியத்துக்கு முன்ன ரொம்ப சுலபமா இருக்கிறது. ஓவாதே நமோ நாரணா என்பன்.
அப்படின்னு எப்ப பார்த்தாலும் என் வாய் நமோ நாராயணா நமோ நாராயணான்னு சொல்லிட்டு இருக்குதுன்ட்டு அந்த மாதிரி சொன்னா அது சொல்ல தெரியாது. இந்த திருவஷ்டாட்சரத்தை சொல்ல தெரியாது. பயம் மூலமா அந்த ரெண்டா இருக்கக்கூடிய உபாயம் அதை பற்ற தெரியாது. அப்படி ஒண்ணுமே தெரியாத இருந்தவன் அங்க போய் 8 அஷ்டாட்சரத்தையும் நம்ம பெருமாளை எட்டும்படியா பண்ணக்கூடிய அஷ்டாட்சரத்தையும் துவயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிறான் சிவாசிரியருடைய பார்த்து. அதனால எல்லாரும் பசுர் மனுஷ பக்ஷிவா ஏக வைஷ்ணவ சம்சயான்னு இப்படி இந்த பிரபாவத்தை தெரிஞ்சுக்கலாம் சாமானியன் கூட. 8 ஏன்னா நீதி எல்லாம் தெரிய வேண்டாம், வேதாங்கங்கள்லாம் தெரிய வேண்டாம். இந்த 2 தெரிஞ்சா போறோம் நாம இங்கிருந்து மோட்சத்துக்கு போறதுக்கு. அதனால அப்படி இருக்கக்கூடியது அந்த நாம நகரத்துக்கு போன உடனே நம்ம வாழ்க்கை சிறக்கிறது. அதனால நாம பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியத்தில் ரசிகனா இருந்து அதெல்லாம் தெரிஞ்சுன்றதுனால இந்த 8 தெரிஞ்சுன்றதுனால இந்த கிரியவித்தியா தசையை நாம அடையிறோம் அப்படின்னு. அதுதான் திருக்கோட்டியூர் பாசுரத்துல கல்பசூத்திர வியாக்கியாத்தாவா இருக்கக்கூடிய பெரியாழ்வார் சாய்க்கிறேன். இந்த மாதிரி காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு தேசவார்த்த படைக்கும் வன் கைநார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருஷோத்தமா கிளர் சோதியாய் குரலாயன் பேசுவாரடியார்கள் என் தம்மை விற்கவும் பெறுவார்களே அப்படின்னு. அதாவது அவ கிரயம் பண்றது மாத்திரம் இல்ல, விக்கிரயம் கூட பண்ணலாம். விற்கவும் அப்படின்றதுனால 2 அடக்கம். அதுதான் இங்க சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமா தனித்தனியா கிரய விக்கிரயம் அப்படின்ற 2 பதங்களையும் சேர்த்து ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்க. என்ன அது, அதாவது ரொம்ப க்ஷாமகாலம் வந்தா கூட திருக்கோட்டியூர்ல இருக்கிற பாகவதா எப்படிப்பட்டவான்னா, ஒரு காசு ஒரு பொற்காசுக்கு ஒரு குடி நெல்லு தான் அப்படின்னா கூட அவ அதிதி சத்காரம் பண்ணக்கூடியவா. நான் மறைக்காம தன்னிடத்துல விளைஞ்சிருக்குதோ. அதாவது ஒரு காசுக்கு சீதநீர் புடைசூர் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர் அப்படின்னு அடுத்த பாசுரத்துல அவசான காத்தையில பலஸ்ருதியில சொல்றார். சீதநீர் புடைசூர் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர்னு. அப்படி இருக்கே பூர்வ பாசுரத்துல காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு தேசவார்த்த படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் அப்படின்னு உதார குணமுடைய வாழ். ஒரு காசுக்கு ஒரு குடி நெல்லு அப்படின்னா கூட கரவாது மாற்றிலி சோரிட்டு கொஞ்சம் கூட மறைக்காம தம்மிடத்துல இருக்கக்கூடிய விளைச்சல்ல விளைஞ்ச இதை மறைக்காம அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருக்கோட்டியூர்ல சீதநீர் புடைசூர்னு சொன்னார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மஹீயதே ந தத்ர சஞ்சரிஷதி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக. அஷ்டாட்சர சம்சித்தி பெற்ற மகான்கள் எழுந்திருக்கிற இடத்துல, அஷ்டாட்சர சம்சித்தி மகான்கள் பூஜிக்கப்படுற இடத்துல இதெல்லாம் வியாதியோ துர்பிக்ஷம் தஸ்கரம் திருடு இதெல்லாம் நடையாடாது அப்படின்னு சொல்ற. அப்படி இருக்கே அங்க அஷ்டாட்சர சம்சித்தி பெற்ற மகான்களா நாவகாரியம் சொல்லிலாதவர் நாடொரும் விருந்தோம்புவார்னு ஆரம்பத்திலையும் சொல்ற. அதனால அங்க எந்த க்ஷாமமும் இல்லை. லோகத்துல க்ஷாமம் இருந்து
அங்கங்க விலைவாசியெல்லாம் ஏறி போய் ஒரு பிடி நெல் ஒரு பொற்காசுக்கு அப்படின்னு விற்றா கூட அப்போ எல்லாரும் அங்கங்க பிழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திவ்யதேசம் அப்படி யாத்திரையா போனா அங்கங்க யாருன்னா ஆதரிச்சாள்னா அப்படி காலத்தை ஓட்டுவோம் அப்படின்னு யாருன்னா திருக்கோட்டியூருக்கு வராளே அதிதிகள் அவெல்லாம் வந்தாள்னா அதுதான் இவ ஊர்ல இதுவாயிடுச்சு க்ஷாமம் மாதிரி ஆனால் இங்க படையெடுத்துன்னு வரா இங்கேயும் அதே கதை தான் உங்க கதை தான் நாங்கள் இன்னும் உங்களை மாதிரி கிளம்பலையே தவிர என்ன எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்களும் அந்த ஸ்திதியில தான் இருக்கோம் அப்படின்னு மறைக்க மாட்டான் கரவாது மாற்றி சோதித்து மறைக்காம அவ என்ன பண்ணுவா நீங்க வந்தங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அதிதி சத்காரம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஏதோ க்ஷாமமாயிருக்குது ஏன்னா அந்த ஊர்ல க்ஷாமமாயிருக்கிறதுக்கு பிரசக்தியே கிடையாது துர்பிக்ஷம் கூடாது அதனால வெளியில துர்பிக்ஷத்தை என்ன ஏற்பட்டிருக்கிறதுனால அங்கேருந்து வரக்கூடியவாள் அதிதிகள்லாம் அப்படி சஞ்சாரமா பழப்ப நடத்துறதுக்கு வரவாளுக்கு இந்த மாதிரி தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய விளைஞ்ச நெல்லுலாம் இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு மறைக்காம எங்ககிட்ட என்னப்பா இருக்குது நாங்களும் அதே கதைதான் இன்னும் 10 நாள் ஆச்சுன்னா நாங்களும் எங்கன்னா அந்த மாதிரி கிளம்ப வேண்டியதுதான் உங்களை மாதிரி அப்படின்லாம் சொல்லாதே என்ன அவசியம் வாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கெல்லாம் சத்காரம் அதிர்ஷ்ட சத்காரம் பண்றாளே அப்படிப்பட்ட வன்கையினார்கள் அப்படின்னு சொல்ற அப்படிப்பட்டவா அதாவது உள்ளத்தை மறைக்காம பெருமாளுடைய இதுல என்ன இருக்குதோ அது அப்படியே கட்ட வெளிச்சமா எனக்கு என்ன இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல உனக்கும் ஒரு பிடி கொடுக்குறேன் அப்படின்னு கூட அந்த மாதிரிலாம் மறைக்கவே மறைக்காது ரொம்ப சந்தோஷம் ஏதோ பெருமாளுடைய அனுகிரகம் எங்களுடைய பாக்கியம் நீர் வந்திருக்க நாங்கெல்லாம் இந்த காலத்துல பெருமாள் கொடுத்துருக்கிறதுக்கு அதிர்ஷ்ட சத்காரம் கட்டாயம் பண்ணணும் ஏழணும் அப்படின்னு சொல்லி கரவாது மாற்றி சோதித்து மறைக்காம அப்படியே அவளுக்கு அதை வெளியிட்டு அந்த மாதிரி அன்னதானம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு வன்கையினார்கள் உதார புருஷர்கள் வாழக்கூடிய அவ எப்பவும் என்ன பண்ணுவா கேசவா புருஷோத்தமா கிளறுசோதியாய் குரலாய் என்று அதாவது கேசவனே அப்புறம் புருஷோத்தமன் கேசவன் அப்படின்னு சொன்னா கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம் ஆவான் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவான் அதாவது கேசவன் அப்படின்னு பேரு பெருமாளுக்கு ஏன்னா தான்னு சொல்ற பிரம்மாவும் ஈசன்னு சொல்ற நானும்னா இது சிவனார் சொல்ற வார்த்தை அதனால 2 பேரும் உன்னுடைய திருவேணியில இடம் பெற்றவர்கள் அவர் நாபி கமலத்துல உண்டானவர் நான் வலபாகத்துல வலத்தனன் திரிபுரம் எரித்தவன் திரைத்தங்கு சடையானை வலத்தே வைத்து இத்தியாதிபடி நான் உன்னுடைய வலப்பக்கத்துல வலமாறுல இருக்கேன் அதனால உனக்கு தான்ற பிரம்மாவும் ஈசனாகிய நானும் உன்னுடைய அங்கத்திலிருந்து உண்டானவாளானதுனால தஸ்மாத் கேசவ நாமவான் அப்படின்னு அதனால கேசவ நாமம் அப்படி அதனால இந்த கேசவன நாமம் கேசவன் சொன்னாக்கா என்ன அப்படின்னு சொன்னா பிரம்மாவும் சிவனாருமே இவன் திருமேனியில் இருக்கவன் அப்படின்னா ஏகதேசத்துல அடங்கினவன் அப்படின்னு சொன்னா அந்த எம்பெருமான் நம் வசமா இருக்கான் நாம எம்பெருமான பூஜிக்கிறதுனால நம்ம அவனுடைய பக்தனை அங்கீகரிக்கிட்டு இருக்கிறதுனால அவ எல்லாமே என்ன பண்ணுவா ஐயோ இவன் கேசவனுடைய அதான் எம்பெருமானுடைய பக்தன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு யாருமே இடைஞ்சல் பண்ண மாட்டான் அதாவது லௌகிக்கமா சொல்லணும்னா ஒரு பிரசித்த கட்சி இருக்குது அப்படின்னு சொன்னா
அந்த கட்சி தான் ஆளுங்கட்சின்னா அந்த ஆளுங்கட்சியினுடைய கொடிய காரில் போட்டு போட்டான்னா போலீஸ்லாம் கட்சிக்காரன் பாய் வரும் வந்து நாம தடுக்கக்கூடாது செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி கட்டி அப்படியே வழி விட்டுடுவோம். அந்த காரெல்லாம் மடக்கி கிடைக்கி சோதனை பண்ணி அதெல்லாம் பண்ணாது. அது போல அதனாலதான் விரஜன் சிந்தைய கேசவம் அப்படின்னு காத்தால எழுந்து நாம வெளியில போயிட்டு எப்போ வெளியில போனாலும் கேசவாய நமகான்னு சொல்லணும். இந்த எப்படி கொடி கட்டின்னு போனா யாரும் இடைஞ்சல் பண்ண மாட்டோளோ வழி விடுவாளோ அது மாதிரி இவன் கேசவாய நமகான் பெருமாளை சேர்ந்தவன் கேசவனுடைய அடியார், அதனால இவங்கிட்ட நாம ஒன்றும் இதுவே பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த தேவத்தையும் யாரும் ஒரு இடைஞ்சலும் பண்ண மாட்டா. அதனால போற காரியம் நிர்விக்னமா முடியும். அதனாலதான் விரஜன் சிந்தைய கேசவம் வெளியில கிளம்பி போவது கேசவாய நமகா அப்படின்னு சொல்லணும். இவ என்ன பண்றா அப்படிப்பட்ட கேசவனை எப்பவும் வாய் வருவா கேசவா அப்படின்னு. அப்படின்னா ஏன் இந்த இடத்துல வந்து துர்பிக்ஷங்கள்லாம் வரப்போறது? தேவதைகள்னாலதான் நமக்கு நலிவு வருது. ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம்னு என்ன எம்பெருமான் இந்த லோகத்துல அவளெல்லாம் லோகபாலகளா வச்சிருக்கா. நாம சரியா இல்லைன்னு சொன்னா அந்த லோகம் நன்னா இருந்ததுன்னா லோகபாலகள்லாம் நம்ம பாலனம் பண்ணுவா. நன்னா இல்லைன்னா மாறுதலான அவசியக்கு ஆட்பட வைப்பா. நாம வந்து நன்னா இருந்தோம்னா ஏன் இது அதனால இவாள்லாம் எப்பவுமே இப்படி இருக்கிறவாளான் தான் அஷ்டாட்ச சம்ஸ்கிருதி பற்ற மகான்களாகவும் அதுல சொன்னபடிக்கு பாகவத அங்கீகரித்த ராசிக்கம் உடையவாளாகவும் இப்படி கேசவன் அப்படின்லாம் எப்பவும் தியானம் பண்ணிருக்கவாளா இருக்கு. இவாளுக்கு என்ன கேடு யாரால வரப்போறது? ஒத்துராலையும் வரப்போறது இல்லை. ஆத்தியாத்மிக ஆதி பௌதி ஆதி தெய்வீக துக்கம் எதுவுமே இவாளுக்கு வரப்போறது இல்லை. அதனால இவா வந்து அப்படி இருக்கா. அது மாதிரி லோகம் மொத்தம் க்ஷாமமா இருந்தா கூட இவாளுக்கு அந்த வருத்தமெல்லாம் எதுவுமே துர்பிக்ஷமெல்லாம் இல்லாத அதை பண்ணக்கூடிய கேசவா புருஷோத்தமா. புருஷோத்தமன் அவன்தான் புருஷ உத்தமன் அப்படின்னு எம்பெருமானே அவன் வந்து இது பண்றான். மற்றவெல்லாம் புருஷா இல்லை, புருஷத்தை வாட்சன் எம்பெருமான் தான். அதான் புருஷோத்தமா. கிளறு சோதியாய் குரலா என்று அப்படியே பெருமாளுடைய தேஜஸ் என்ன அப்படியே பெருகி வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் கூட குறைவில்லாம மேன்மேலும் மேன்மேலும் அப்படியே பெருகி வருது. அப்படிப்பட்ட தேஜஸோடைய தேஜஸாம் தேஜஸ் அப்படின்னு பெருமாள் வந்து எல்லாத்துக்கும் தேஜஸா இருக்கான். ராஜாதி ராஜசாம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமான எப்பவும் துதிக்கிறதுனால இவருக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லை. அதனால வன்கையினாலதான் இருக்கான். அப்படி இருக்கவா இப்படி இந்த பெருமாளை சேர்ந்தவாளா இருக்கிறதுனால கேசவன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றதுனால இப்போ இவாளுடைய இது என்ன அந்த எம்பெருமான். அதனால பகவத் தாசியத்துவம் பாகவதி தாசியத்துவம் எல்லாம் இவாளுக்கு நிரம்பி இருந்து அதனுடைய காஷ்டங்கள் இருக்கா. அதனால இப்படி பேசக்கூடியவாள் அந்த ஊர்ல இருக்கவாள்லாம் ஒத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் பரமபாவம் பேசுவா. கிளறு சோதியாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள். இப்படி பேசக்கூடிய அடியவர்கள் இருக்காளே அவ என் தம்மிக்கவும் பெறுவார்களே அப்படின்னு அனுசந்தானம் பண்ற. இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் மூக்கந்தாயில் என்ன சொல்றார் அதெல்லாமும் பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீநிதி பர்யான் பஜேநிஹம் ஸ்ரீரங்கபூருஷடீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சுகலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.